ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிட்டை எப்படி விஷுவல் ஸ்டுடியோவில் லாகின் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டை கிட் பேஷ் மூலயமா வச்சு நம்ம கோட்ஸை புஷ் பண்ணுறது கிட்டப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் அப்படி பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம கிட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். அண்டு எப்படி நம்மளுடைய ஃபோல்டர்ஸு ஃபைல்ஸு நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறது அண்ட் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. பட் இந்த வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஓகேங்களா. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் கிட்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணி அது மூலயமா எப்படி புஷ் பண்ணுறது நம்மளுடைய கோட்ஸ் எல்லாம் கிட்டப்பில். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நீங்கள் கிட்டப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணாமல் இங்கேருந்தே நம்ம கோட்ஸை கமிட் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் நியூவாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதில் எப்படி கோடை புஷ் பண்ணுறது. ஓகேங்களா. கிட்டு யூஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெபாசிட்டரிக்குள்ளே போகிறேன். போயிட்டு நியூவாக ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ கொடுத்து ஸோ எதை வேணால் வச்சுக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ப்ரைவேட் அண்ட் ரீட்மி ஃபைலில் ஸோ க்ரியேட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ ஓகேங்களா, கிட்டோட லிங்க்கு. ஸோ இது மூலயமா புஷ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம கிட் பேஷ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாகிடும். ஏன்னா கிட் பேஷில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் ஸ்டெப்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்குள்ளே பண்ணுறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கோடு. இதை ஸோ உங்களுக்கு என்ன இது தேவையோ அதை உள்ளே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ டெர்மினல் கொடுத்து நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா தான் கீழே டெர்மினல் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும். இதை கொடுத்து கிட் பேஷ் கொடுத்துக்குங்க. ஸோ பவர் ஷெல் இல்லை சிஎம்டியில் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம கிட்டில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ அதனால தான். அண்டு கிட் பேஷ் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, டிஃபால்ட்டாகவே. ஸோ அதனால தான் நம்மளுடைய அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. பேசிக்கான இதெல்லாம் அதில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இது அதுக்கு அடுத்து உள்ளது. ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு மெயினான ஸ்டெப். அது என்னென்னா நம்மளுடைய கிட்டப் இருக்குல்ல, அதோ அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அண்டு மெயிலு அதை லாகின் பண்ணணும். இதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஓகேங்களா. ஸோ கிட் பேஷ் யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு இது தெரியும். ஸோ தெரியலாம், ஸோ பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஓகே, அண்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா கமெண்ட்ஸோட இதுவும் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா git configure --global user.name கிட்டப்பில் உங்களுக்கு என்ன யூசர் நேம் இருக்கோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கமாண்டு. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, கிட்டப்போட மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா. இது ரெண்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிட் புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும், கிரெடிட்ஷியல் லாகின் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் தான் அது மெயின் ஸ்டெப்பே. அதை லாகின் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து என்ன வந்திருக்குன்னா இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை. அப்போனா நீங்கள் கிட் புஷ் -u gmain இந்த கமாண்ட் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அது கொடுங்க. அதிலே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இது கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது கனெக்ட் டு கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது இந்த மெத்தட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணிக்கலாம். அண்டு இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பட் இது கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் யுவர் ப்ரௌசர் இருக்கும், இது கொடுங்க. ஸோ இப்போ உங்கள் க்ரோம் இதில் வந்து இந்த மாதிரி கேட்கும். அது உங்களோட ப்ரௌசரில் வந்து ஆத்தரைஸ் கிட் கிரெடென்ஷியல் மேனேஜர் இங்கே க்ரீன் கலரில் இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடும். ஸோ இது கொடுத்தோன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆத்தரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதாவது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே இங்கே காமிக்கும். அதை நீங்கள் பைபாஸ் அதை என்டர் பண்ணோன்னா அதுக்கடுத்து இந்த பேஜ் வரும். ஓகேங்களா, ஸோ இது சக்ஸஸ் ஆனோன்னே நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே வந்து ரெபாசிட்டரி நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிட் ரிமோட் செட் யூஆர்எல் ஆர்ஜின், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு யூஆர்எல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிட் யூஆர்எல், ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளுடைய யூஆர்எல் தான் நம்ம கொடுக்கணும் இங்கே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இதுதான் நம்மளுடைய யூஆர்எல். ஓகேங்களா, ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இதை கொடுக்கணும். நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய அந்த யூஆர்எல் வந்து கொடுங்க. இப்போ என்டர். ஓகே, இப்போ அதுக்குள்ளே வந்து ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, அந்த லொக்கேஷனில் இப்போ வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு என்னென்னா இங்கே இருக்கும் பாருங்கள் ஒரு கமாண்டு, git branch -m main. ஸோ அது கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரும். மறுபடியும் நீங்கள் இதை கொடுத்துருங்க. ஸோ இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கும். மறுபடியும் விஷுவல் ஸ்டுடியோ வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து புஷ் ஆயிடுச்சு நம்மளுடைய அந்த ரெபாசிட்ரியில். ஓகேங்களா, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வாங்க, வந்துட்டு ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய அந்த ரெப்போ. இதில் வந்து நான் எந்த எதுவுமே பண்ணலை சேஞ்சஸ். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புஷ் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டை யூஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ மூலிமா கிட்டப்பில் வந்து கோடை வந்து புஷ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெலிகிராமில் மணி வந்து ஏர்ன் பண்ணணும், நான் வந்து ஒரு பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் மாஸ்டர் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ரொம்ப சிம்பிளாக நீங்களும் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் வந்து இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வெறும் 60 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கோர்ஸ் வந்து உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்களும் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படிலாம் மணி மேக் பண்ணணும், ஸோ என்னோடய ட்ரிக்ஸை எல்லாமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஃபைலை ஆட் பண்ணிட்டு அதை எப்படி நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது கிட்டப்பில். ஓகேங்களா, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருந்துட்டு கிட்டு யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து இது குழப்பம். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன், கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொரு இதில் கூட ஒன்று வச்சு இது பண்ணலாம், கமெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல். என்ன ஃபைல்னா TM டெக் மேகசின் .py, அது ஒரு பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சும்மா நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நான் அந்த ரெபாசிட்டரியில் வந்து புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது என்ன கமாண்டுனா git add. ஓகேங்களா. ஸோ நேம் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனோட என்ன நேம் கொடுத்துருக்கோம், tm.py இதுதான். ஓகேங்களா. ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கமிட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ கமிட் பண்ணுறதுக்கு ஸோ git commit -m என்னோட ஃபஸ்ட்டு கமிட். ஓகேவா. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர். ஓகே, இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புஷ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து git push. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கோடு, இப்போ இந்த ஃபைல் வந்து புஷ் ஆகிருக்கும். இப்போ நான் ரெபாசிட்டரி போகிறேன். ஸோ இதான் நம்மளுடைய ரெபாசிட்டரி. இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் tm.py அப்படிங்கிற ஒரு ஃபைலே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற நம்ம அந்த கொடுத்த டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கமெண்ட்ஸ் தான். ஸோ நான் வந்து நியூவாக வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு குழப்புறதுக்காக, நீங்கள் குழம்பிடுவீங்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன், git bash ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன கமாண்ட் அப்படின்னா git rm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதே ஃபைல் நேம் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், tm.py. ஓகே, இப்போ இங்கே ரிமூவ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் வந்து இங்கே ரிமூவ் ஆகிருக்காது. பார்த்தீங்களா, ரிமூவ் ஆகலை. ஏன்னா நம்ம அங்கே மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து நம்ம அதை கமிட் பண்ணி அதுக்கப்புறம் புஷ் பண்ணால் தான் இங்கே மாறும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ git commit பண்ணணும், -m delete the file from the git repository. இந்த கமாண்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ git push பண்ணணும். எஸ். ஓகே, நம்ம ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம், அப்புறம் கமிட் பண்ணி அப்புறம் புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைல் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், delete the file from git repository. எஸ், டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் கிட்டை லாகின் பண்ணி கிட்டப்பில் வந்து நம்மளுடைய கோட்ஸை வந்து புஷ் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெலிகிராம் பாட் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ ஸ்டார்ட் டு பேசிக்லேருந்து பேசிக் டு அட்வான்ஸ் அண்டு கிட்டுனா என்ன, கிட்டப் பற்றி ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா.